ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பங்கஜ நலபாகத்தில் இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ஒரு கப்பு துவரம் பருப்பு எடுத்துருக்கோம். இதை கடாயில் பொறுமையாக நம்ம சிம்மில் வச்சு வறுத்துடலாம். இந்த பருப்போட வாசனை இந்த ரெசிபிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நம்ம நல்லா செவப்பாக வறுத்து ஒரு தட்டில் இதை ஆற வச்சிடலாம். இப்போது இதே கப்புலேயே 3/4 கப்பு நம்ம பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். இது ஒரு புரோட்டீன் ரிச் ரெசிபி. அதனால் நம்ம பொட்டுக்கடலையை எடுத்து சிம்மில் வச்சு வறுத்துடலாம். இந்த பருப்பு பொடி சுட சுட சாதத்தில் நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் போட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். சப்போஸ் நம்ம லேசியான டேஸில் சமைக்க முடியல அப்படின்ற டைமில் நம்ம இந்த பருப்பு பொடியை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வாசனைக்கு மிளகு சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு கப்புக்கு நான் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். அதையும் சிம்மில் வச்சு நல்லா வறுத்துடலாம். இப்போது பொட்டுக்கடலையோட மிளகு சீரகத்தையும் ஆற வச்சிடலாம். இதே கடாயிலேயே தேவையான அளவு மிளகாய் வற்றலை நல்லா வறுத்துடலாம். அதையும் இதோடு சேர்த்து ஆற வச்சிடலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் வற்றலை சேர்த்துக்குங்க. நம்ம ஏற்கனவே மிளகு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து மிளகாய் வற்றல் சேர்த்துக்கலாம். இந்த பருப்பு பொடிக்கு மணத்தை கொடுக்கறது பூண்டு கருவேப்பிலை. அதனால் அதையும் நம்ம சிம்மில் வச்சு நல்லா வதக்கிடலாம். பூண்டோட வாசனை இந்த பருப்பு பொடிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும், மணத்தை கொடுக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு, பெருங்காய கட்டி சேர்த்துக்கலாம். பெருங்காய கட்டி இல்லைன்னா பெருங்காயத்தூள் கூட நம்ம சேர்த்துட்டு வறுத்த பூண்டு கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்சியில் நல்லா நைஸாக பிடிச்சிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டோன்னா 1 மாதம் வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.